Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் நான் ஃபர்ஸ்டே சொல்லிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேனோ உங்களுக்கு எதுவுமே புரியும். ஓகேங்களா? நண்பா, கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2 மந்த்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். இன்னொரு 10 டேஸில் வந்து 3 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டுட்டு போயிடுவோம். அதாவது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? மாற்றி சொல்லிட்டேன். அதனால உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. நீங்க தொடர்ந்து கொடுத்தா மட்டும்தான் என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியும். சரிங்களா? பார்க்கறது 10 பேர் இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அந்த 10 பேர் கூட ரெகுலராக வாட்ச் பண்ணால் எனக்கு அதுவே போதும் தான். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் இல்லையா? நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னா, இந்த பேஜ் எப்படி வருது, அந்த ஆட் கிளிக் எப்படி நடக்குது, ஆட் கிளிக்கு எப்படி ரெவன்யூ வருதுன்னு ஒன் பை ஒன்னா நான் எல்லாமே ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த விதத்துல இன்னைக்கு நமக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு எல்லாமே பார்ப்போம். தென் இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த இன்னைக்கு ஆட்சன்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பக் போயிட்டு இருக்குது நண்பா. ஃபுல்லாவே பக் தான். சரிங்களா? ஏகப்பட்ட அமௌண்ட் டிராப்டு, திடீர்னு வருது, திடீர்னு காணாம போயிடுது. சொல்றேன், வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சரி, அது இல்லாம என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பாக்குறவங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னாலும் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல போகிறோம். டெஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு இந்த இயர் முடிகிற வரைக்குமே எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாகவே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். இயர் முடிஞ்சோடனே வேட்பிரஸ் சைட் எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி கண்டென்ட் குவாலிட்டியை செலக்ட் பண்ணி போடுறது, எப்படி மைக்ரோ நிச்சில் போஸ்ட் போடுறோம், எப்படி CPC கண்டென்ட் போஸ்ட் போட்டு யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணுறது, எப்படி யூனிஸ்டேட்லேருந்து எப்படி அதிகமான ரெவன்யூ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் கண்டென்ட் வந்து நம்ம சேனலுக்குள்ளே கொண்டுட்டு வர போகிறோம். அதாவது ஆட்சன்ஸ் பற்றி தான் எல்லாமே. அது பிளாகர் தென் வேட்பிரஸ், இது ரெண்டுமே காமனாக தான் இருக்கும். அதாவது காமனாக தனித்தனி டுட்டோரியலாக வந்துடும். அது இல்லாமல் நம்ம கிட்ட வந்து AdSense லோடிங் கோட்ஸ் இருக்குது, AdSense SEO கோட்ஸ் இருக்குது, AdSense பிளாகட் SEO கோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல கோட்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. சரிங்களா? எல்லாமே வெறும் 2000 வந்து சொல்லி தரப்போறேன். அதுவும் எல்லா கோட்ஸும் 2000 கிடையாது, ஒவ்வொரு கோட்ஸும் 2000 சொல்லி தரப்போறேன். அதனால இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல தான் போறேன். ஓகேங்களா? அதனால சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஓகேங்களா? வீடியோக்கு சென்டர்ல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ டைரக்டா நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ டுடே டாலர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எனக்கு வந்திருக்குன்னா $9.27 வந்து இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு நண்பா. ஓகேங்களா? இப்போ $9 அப்ராக்சிமேட்லி நமக்கு வந்து ஒரு $79 சம்டைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு $750 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நேத்துக்கு எவ்வளவு வந்திருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே $5.26 வந்து நேத்துக்கு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ $5 வந்து நேத்துக்கு கிடைச்சிருக்கு. தென் ஓகே, பரவாயில்ல. அடுத்ததா லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $51.19 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா $120.38 வந்து திஸ் மந்த்ல இருக்கு. அதாவது திஸ் மந்த்னா இந்த மாசம் நமக்கு எவ்வளவு, இப்போ 5 தேதி ஆகுதுன்னா ஆக்சுவலி நாளையோட 20 டேட் ஆக போகுது. அப்போ 20 நாள்ல எவ்வளவு நமக்கு ரெவன்யூ வந்திருக்குன்னா $120.38 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ பிகினர்ஸ் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, டுடே டாலர் இருக்குல்ல, இப்போ $9.27 அது வந்து இந்த திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, அது வந்து நாளைக்கு வந்து ஆட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடே டாலர்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து திஸ் மந்த்ல எப்பவுமே பிளஸ் பண்ணி தான் காட்டும். அதாவது எப்பவுமே ஆட் பண்ணி தான் காட்டுமா தவிர நாளைக்கு வந்து ஆட் ஆயிடும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து அது கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க, இதுல இருந்து இதுக்கு வரும், அதுல இருந்து அதுக்கு வரும்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை அப்படி கிடையாது. டுடே டாலர்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து திஸ் மந்த்ல இருக்கிறதுல எப்பயுமே பிளஸ் பண்ணி தான் காட்டும். சரிங்களா? அதே மாதிரி எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் வந்து எப்பவுமே கணக்குல எடுத்துக்கவே கூடாது. ரீசன் என்னன்னா, அது வந்து மந்த் 1 ஆனோடனே எல்லாத்துலயும் 0 ஆகும். பேலன்ஸ்ல வந்து 0 ஆகி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சாலும் இந்த லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்டும் எஸ்டர்டே ரிப்போர்ட் மட்டும் அது அப்படியே காட்டும். அதனால அது எப்பவுமே கணக்கு வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? சரி, இப்போ பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $834.28 வந்து இருக்கு. சரிங்களா? அது வந்து போன மாசம் நமக்கு வந்து $1010 சம்டைம் வந்தது. அதுல இன்வாலிட் கிளிக்ல வந்து $170 மேல டிராப் ஆயிடுச்சு. அது போக $834.28 வந்து நமக்கு இந்த மாசத்துல, அதாவது ரெவன்யூ இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்குது ஆட்சன்ஸ்ல. சரிங்களா? ஓகே, அடுத்ததா இப்போ $9.27 வந்து ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக இப்போ மெயின் டாபிக் உள்ள வர போறோம். இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10,000 பேர் வரலாம், 1,00,000 பேர் வரலாம், ஏன் 1 மில்லியன் பேர் கூட வரலாம். அவங்க நம்ம வெப்சைட்டுக்கு வரத்தால காசு கொடுக்குறாங்களா ஆட்சன்ஸ், இல்ல வேற எதுக்காக ரீசனுக்காக கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நண்பா, இது ஒரு கம்பாரிசன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் மோஸ்ட்லி வந்து 99% நீங்க என்னோட வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, யூடியூப் சேனல் வந்து நீங்க வச்சிருப்பீங்க, கண்டிப்பா வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க யூடியூப்ல.
ஆனால் யூடியூப்ல வந்து நீங்கள் இப்போ ஒரு 10 வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா அதில் கம்பல்சரி 4 வீடியோக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணும். கண்டிப்பாக ஷோ பண்ணோம், செக் பண்ணி பாருங்க. அப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்க அதாவது நீங்க ஆடே பார்க்கல அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு ப்ரீமியம் பிளான் எடுத்தா பார்க்க முடியாது. ஆனா ஃப்ரீ தான் மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஆட் ஷோ பண்ணிடுதா, ஒரு வீடியோ கிளிக் பண்ணோடனே ஆட் ஷோ பண்ணிடும், யூடியூபுக்கு அதுல இருந்து ரெவன்யூ கிடைச்சிடும். ஆனா வெப்சைட் வந்து அதாவது நம்ம வெப்சைட் .com வச்சிருக்கலாம், நீங்க .us வச்சிருக்கலாம், .org .xyz .in இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸ் நீங்க எது வேணா வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் இது காமனா தான் இருக்கும். ஓகேங்களா? வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 1,00,000 பேர் வந்தாலும் சரி அல்லது வெறும் ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தாலும் சரி, ஆடு வந்து 24 ஹவர்ஸுமே நம்ம வெப்சைட்ல ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். எப்படி 24 மணி நேரமும் ஆடு வந்து ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஓகேங்களா? என்ன ப்ரோ அப்புறம் எப்படி ப்ரோ வெப்சைட்ல இருந்து ரெவன்யூ எடுக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்றேன். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு மல்டிபிள் யூசர், அதாவது மல்டிபிள் யூசரா இருந்தாலும் சரி அல்லது மல்டிபிள் விசிட்டர் இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். பட் சொல்றேன் நான், எவ்வளோ பேர் உள்ள வர்றதாங்க வந்தாலுமே அவங்க வந்து ஆட் எல்லாருக்குமே ஷோ பண்ணும். அது வந்து நான் உனக்கு ஷோ பண்ண மாட்டேன், அவங்களுக்கு ஷோ பண்ண மாட்டேன். அதே யூடியூப் மாதிரி அல்ல, 5 பேருக்கு ஷோ பண்ண ஆடுனா 5 பேருக்கு ஷோ பண்ணாது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, அப்போ வெப்சைட் வந்து அதெல்லாம் பார்க்காது. எப்படி சொல்றது, எல்லாருக்கும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஆடு ஷோ பண்ணா அந்த விதத்துல. இப்போ ஆடு ஷோ பண்றது மூலியமா நமக்கு காசு வருமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, உண்மையை சொல்லப்போனா ஒரு சென்ஸ் கூட நமக்கு வெப்சைட்ல இருந்து கிடைக்காது. எப்படி அந்த ஆடு ஷோ பண்றது மூலமா ஒரு சென்ஸ் கூட வெப்சைட்ல இருந்து கிடைக்காது. ஆனா நம்ம வெப்சைட்டுடைய குவாலிட்டி, டிராபிக் சோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா அது மூலமா ஒரு 5 சென்ஸ் கூட கிடைக்கலாம் 1000 பேருக்குன்ற மாதிரி. அது டிராபிக் சோர்ஸ் நம்ம வெப்சைட் வழியா காஸ்ட். ஓகேங்களா? சரி, அப்போ எதுக்கு ஒரு ரெவன்யூ வந்து கொடுக்குறாங்க ஆட்சன்ஸ்ல வெப்சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு, இப்போ நல்லா பாருங்க. இப்போ $9 27 சென்ஸ் டுடே டாலர்ல வந்திருக்கா, கீழே பாருங்க பேஜ் வந்து 1060 பேர் இன்னைக்கு வந்திருக்கு. டைம் பாருங்க 11:45 ஆகுதா. சரி, எனக்கு வந்து இதுல எதுல இருந்து இந்த ரெவன்யூ எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சுட்டு பேசுறாரு, இவர் கரெக்டான டேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு கூடாது இல்லையா? அதனால சொல்றேன், எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே MrFull.com. எப்படி மறுபடியும் சொல்ற பாருங்க, MrFull.com அந்த வெப்சைட்ல இருந்து எனக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மெயின் சைட் எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கிறேன். MrFull.com, 1C1.us, சோலார் பேனல் தமிழ், இந்த மாதிரி வேட்ரஸ் சைடும் எல்லாமே அதாவது சரி பின் பண்ணி வச்சிருக்கிறேன். பிளாகர் சைடும் பின் பண்ணி வச்சிருக்கேன், அதுல இருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் நம்மளுடைய என்னோட சைட்டுக்கு எப்படி ரெவன்யூ வருது, அப் அண்ட் டவுன் இல்லை, அங்கே பாருங்க ஹேரோ மார்க் பாருங்க, அது ஹேரோ மார்க்ல அனலிட்டிக்ஸா, ஆமா அதே தான். அதை பார்த்துச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ நம்ம சைடு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, பாருங்க உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்க லாஸ்ட் 7 டேஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்க. MrFull.comல பாருங்க $51.11 வந்து கிடைச்சிருக்கா. அதுக்கு பேஜ் பாருங்க 7810 பேஜ் வந்திருக்கு. அதுல ஆடு கிளிக் பார்த்தீங்கன்னா 373 ஆடு கிளிக் நடந்திருக்கு. சரிங்களா? இது MrFull தான். கீழே பாருங்க beltamilsolar.blogspot.comல 696 பேர் நமக்கு லாஸ்ட் 7 டேஸ்ல வந்திருக்காங்க. ஆடு கிளிக் 7 ஆடு கிளிக் நடந்திருக்கு. வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா 0.8 சென்ஸ் தான். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கார்டு ரிப்போர்ட் எல்லாமே 100% உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக தான் இருக்கும். அதே மாதிரி ரிப்போர்ட் வந்து எந்த விதத்திலும் ஃபேக்கான ரிப்போர்ட்லாம் இருக்காது. சரிங்களா? அதனால நம்பி என்னுடைய டேட்டாவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் சைடுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ப்ரோ உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ இப்படி ரெவன்யூ வருது, நீங்க எந்த மாதிரி கண்டென்ட் போறீங்க, ஏன்னா ஒரு க்ளூ கொடுங்கன்றவங்களுக்கு நண்பா, நான் என் வெப்சைட்டே வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் தான் காட்டுறேன், நீங்க போய் வெப்சைட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நண்பா, நான் வந்து மைக்ரோ நிச்சில் ஒர்க் பண்ணுவேன், மல்டி நிச்சில் ஒர்க் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா எனக்கு கிட்டத்தட்ட யூஎஸ்ல மட்டும் 1000+ கீவேர்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலி நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன். ரீசன் என்னன்னா, ஒரு 12 மணிக்குள்ள வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ யூஎஸ் கண்ட்ரியில் கிட்டத்தட்ட கார் இன்சூரன்ஸ், கார் ஆக்சிடென்ட், லாயர், இந்த மாதிரி ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது என் சைடு. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 கீவேர்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. டவுட்டாக தான் என்னுடைய டொமைன் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்குன்னு ஒரு சில டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் டூல்ஸ் நேம் சொல்ல விரும்பல, அது ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? சரி, இப்போ அந்த போல ஒர்க் பண்றதால தான் எனக்கு சம் ரெவன்யூ வருது. அது இல்லாமல் என்னோட சைடு வந்து நான் வந்து வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வந்து ஜஸ்ட் 40 டேஸ்ல வந்து வாங்கி கொடுத்துருவேன். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் தனி, வெப்சைட்டுக்கு தேவையான ஐசிபிசி கண்டென்ட் தனி. இது வந்து தனித்தனியாக கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி, அதாவது கண்டென்ட் ஆர்டிக்கல் வந்து ரைட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு போஸ்ட் 130 ரூபா தான். சரிங்களா? நீங்க எத்தனை போஸ்ட் தேவையோ வாங்கிக்கலாம். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு தேவையான ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுங்க கிட்டத்தட்ட 100 கீவேர்ட்ஸ் 250 ரூபாய்க்கும், 500 கீவேர்ட்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். விருப்பம் இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? தென் எங்கிட்ட நீங்க வந்து பிரைவேட்டா பேசணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். பெல் தமிழ் சோலார், தென் ஃபுல் பிளே, 2 குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சம்டைம் ஒரு சில டைம்ல ஒரு குரூப் லிங்க் வேலை செய்யனா கூட இன்னொரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால சொல்றேன், உங்களுக்கான எனி டவுட்ஸ் வந்து குரூப்ல வந்து கேளுங்க, கன்ஃபார்மா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். தென் ஒரு மெசேஜ் பண்ணா போதையும் நான் கால் பண்ணியே கூட பேசுவேன். ஓகேங்களா? சரி, டாபிக் உள்ள வந்துடலாம்.
இப்போ இந்த 66 ஆடுகளுக்கு நடந்ததால நமக்கு டுடேவில் பார்த்துச்சுன்னா $9.27 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ பேஜுக்கு காசு வருமானம் கிட்டாச்சுன்னா காசுலாம் வராது நண்பா, ஒரு சென்ஸ் கூட வராது. உண்மை அதுதான். அப்போ எவ்வளோ பேர் வந்தாலுமே நமக்கு பேஜ் வரது மூலியமா என்ன கிடைக்குன்னா இம்ப்ரெஷன் 3490 இருக்குதா இந்த இம்ப்ரெஷன், அதுதான். அப்போ 1000 பேருக்கு இவ்வளோ இம்ப்ரெஷன்னா ஆக்சுவலி 1300 பேருக்கு 5000 இம்ப்ரெஷன் கூட கிடைக்கும். சம்டைம் அது எப்படி வேணா இருக்கலாம், நம்ம கையில் எதுவும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ பேர் வந்தாலுமே நமக்கு ஆடுகளுக்கு நடந்தால் தான் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெவன்யூ வரும். சரிங்களா? இப்போ நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், ஏன்னா எதனா அப்டேட் நடந்திருக்கலாம் இல்லையா, அதனால சொல்கிறேன். இப்போ 11:49 ஆக்சுவலி 11:49 ஆயிடுச்சு. அதுங்காட்டி இப்போ ரெவன்யூ வந்து ட்ராப் ஆகிருக்கலாம், தென் அதிகமாகவும் கிடச்சிருக்கலாம். ஏன்னா ஆட்சன்ஸில் வந்து ஃபுல்லாகவே ஃபுல் இன்னைக்கு பக்கு தான் போயிட்டு இருந்தது, அதனால சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. 1060 பேஜுக்கு இப்போ 1070 பேஜுக்கு காட்டுது. சரிங்களா? ஆடுகளுக்கு பாருங்கள் 66 இருந்தது 69 ஆடுகளுக்கு காட்டுது. சரியா? சரி, இப்போ இந்த $9.30 இருக்கு இல்லையா, இப்போ அந்த டாலர் ஏன் வந்திருக்குன்னா, இப்போ பாருங்க 69 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. சரி, இந்த கிளிக்ஸ் எதை பொறுத்து கவுண்டனிங் ஆகுனா, ஆடுகளுக்கு எத்தனை நடக்குதோ அதுதான் இந்த கிளிக்ஸில் வந்து காட்டும். என்னைக்குமே இல்லை, எப்பயுமே அதுதான். இப்போ 69 ஆடுகளுக்கு வந்து என்னுடைய வெப்சைட்ல வந்து நடந்ததால இந்த $9.30 வந்திருக்கு. இந்த பர்டிகுலரா இந்த 69 ஆடுகளுக்கு தான் இந்த $9.30 வந்திருக்கா, இல்லை அது என்னன்னு ஃபுல்லா பார்க்கணும்னா, இப்போ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இப்படி இங்கே பக்கத்தில் பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு காட்டாது எல்லாரும் சைட்லையும், நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கண்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டமில் வந்து பார்த்தாச்சுன்னா பாருங்க 3 பேஜ், சாரி பேஜுவே 0ல் இருக்கு. ஆனால் ஆடுகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஆடுகளுக்கு காட்டுது. வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா $4.44. அதாவது யாரோ ஒருத்தர் ஷெல்ஃப் கிளிக்கே VPN போட்டு பண்ணியிருந்தா கூட நமக்கு பேஜுக்கு காட்டும். இப்போ பாருங்க, நமக்கு பேஜுவே காட்டல, ஆனால் 3 ஆடுகளுக்கு மட்டும் நடந்திருக்கு. தெரியுதுங்களா? இதுதான் பக்குன்றது. இது எப்போ ஃபிக்ஸ் ஆகணும் நமக்கு தெரியாது. நம்ம எப்பவுமே நம்ம 11:50 இந்த மாதிரி டைமில் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுவோம். ஆனால் அப்படி இருந்துமே டைம் லேட்டாக ஷூட் பண்ணியுமே கூட இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னா நாம ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது யூனிஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா 15 பேஜ் வந்திருக்குது. அதில் 9 ஆடுகளுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. சரிங்களா? 9 ஆடு கிளிக்கு நமக்கு வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா ஜஸ்ட் வெறும் $3.55 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி யூனிஸ்டேட் கிங்டம்ல வந்து பார்த்தாச்சுன்னா நல்ல ரெவன்யூ எனக்கு கிடைக்குது. ஓகே, மூணு ஆடுகளுக்கு $4 போது அப்போ ஓகே, $1 எப்படி பார்த்தாலும் $1.10, அதாவது ஒரு ஆடுகளுக்கு $1.10 விதத்தில் குறைச்சிட்டு இருக்கு. அடுத்ததா இந்தியாவில இருந்து பாருங்க, ஹைலைட்டா இந்தியா தான் இதுல வேற லெவலு. 997 பேர் வந்திருக்கிறாங்க. அதுல 56 ஆடுகளுக்கு இந்தியாவில இருந்து நடந்திருக்குன்னா வச்சுக்கோங்களேன். வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா $1.27 வந்து வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கிறோம் நண்பா. நீங்க என்னுடைய வீடியோ வந்து ஸ்ரீலங்காவில இருந்து பார்த்துருக்கலாம், ஏன் தமிழ்நாட்டுல நீங்க எங்க வேணா இருந்து பார்க்கலாம். இந்தியாவில இதுதான் நிலைமை. 1000 பேர் வந்தாங்கன்னா $2 தான் கிடைக்கும். 10,000 பேர் வராங்கன்னா $20 தான் 50, அதாவது $20 அதிகபட்சம் $30 கிடைக்கும். அதுக்கும் 10,000 பேருக்கு 500 ஆடுகளுக்கு நடந்தா ஓகேங்களா? அதாவது இது ஏன் இந்த இடத்த நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, இந்தியாவை நீங்க எவ்வளவுதான் ஃபோக்கஸ் பண்ணாலுமே ரெவன்யூ எடுக்க முடியாது. ஆடுகளுக்கு எவ்வளவு நடந்தாலும் ரெவன்யூ எடுக்க முடியாது, புரிஞ்சுக்குங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னுடைய சைட்டுக்கு பாருங்க, யூனிஸ்டேட்ல இருந்து தென் யூனிஸ்டேட் கிங்டம்ல இருந்தும் பார்த்தாச்சுன்னா நமக்கு ரெவன்யூ வந்து நல்லாவே இருக்கு. அப்போ எனக்கு யூனிஸ்டேட்ல இருந்தா எனக்கு ரெவன்யூ வருதால நான் வந்து யூஎஸ் டொமைன் வந்து அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு மேல அதில் தான் நான் ஒர்க் பண்ணவும் போறேன். ஓகேங்களா? அதனால புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த நீச்சல் ஒர்க் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே ICPC கீவேர்ட்ஸ்னு இருக்குது, அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தேடி ஒர்க் பண்றது மூலியமா தான் உங்களுக்கு ரெவன்யூ எடுக்க முடியும். புரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் டைம்ல ரெவன்யூ எடுக்கிறதுக்கு வெப்சைட் மட்டும் தான் முடியும், வேற எந்த சோர்ஸும் இல்லை. அடுத்ததா ஸ்ரீலங்காவில் வந்து பாத்தீங்கன்னா 22 பேஜ் ஒரே ஒரு ஆடுகளுக்கு வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா 0.03 தான் கிடைச்சிருக்கு. இருக்கிறதே ரொம்ப வெரி வெரி ஒஸ்ட்னு பார்த்தாச்சுன்னா ஸ்ரீலங்கா தான். தென் கீழே வந்து ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 11 பேஜ் வந்திருக்கு 0 ஆடுகளுக்கு. தென் வந்திருக்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 0.01 சென்ஸ், அதாவது ஒரு சென்ஸ் கூட நமக்கு வருதுன்னா பார்த்தீங்கன்னா அதுதான் வெப்சைட்டுடைய டிராஃபிக் காஸ்ட்னு வாங்கத்த. தென் இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா இதை பற்றி ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் வீடியோ ஒரு டைமிங்கு. அதனால எல்லா டாப்பிக்கும் என்னால் உள்ள கொண்டு வர முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்குங்க. அடுத்ததா இப்போ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வரும், எவ்வளோ பேஜுக்கு எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு, அதில் எவ்வளோ ஆடுகளுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதனால யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணி போஸ்ட் போடுங்க, மைக்ரோ நிச்சல் போடுங்க. அப்ரூவல் ஆகி 6 மாதத்துக்கு ரெவன்யூ எதிர்பார்க்காம போஸ்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்காக டிராஃபிக் உள்ள வரும். ஓகேங்களா? அடுத்ததா இந்த பேஜ் RPM அண்ட் CPC பார்த்தீங்கன்னா $8.72 வந்து பேஜ் RPM வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. CPC வந்து பார்த்தீங்கன்னா 0.13 வந்து CPC மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. ப்ரோ இந்த CPC ஏன் வருது, எதுக்காக வருது? இந்த அடுத்ததான் இந்த பேஜ் RPM
ஆக்சுவலி நண்பா இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ யூனிஸ்டேட்லேருந்து நமக்கு இந்த ஆடு கிளிக் நடந்தாலோ அல்லது யூனிஸ்டேட்லேருந்து பேஜ் அதிகமாக வந்தாலுமே இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது $100 $200 $300 கூட போயிடும் ஒரு சில டைமில். ஓகேங்களா? அதே போல் யூனிஸ்டேட்லேருந்து ஆடு கிளிக் நடந்தாலே மோஸ்ட்லி 2 கிளிக் நடந்தாலுமே நமக்கு இந்த சிபிசின்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். 0.13 சென்ட்ஸ்ன்றது ஆக்சுவலி என்னோட சைட்டுக்குலாம் 4 தான் இருக்கும். 13ன்றது எனக்கு ஓகே தான், நான் எந்த பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இதை பொறுத்து வந்து அதாவது யூனிஸ்டேட்லேருந்து டிராஃபிக் வந்தாலும் அல்லது யூனிஸ்டேட்லேருந்து ஆடு கிளிக் நடந்தாலும் பேஜ் சிபிசி ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நம்பர் 1. நம்பர் 2, பர்டிகுலரா எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான டிராஃபிக் உள்ள போதோ அந்த போஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ்ல என்ன சிபிசி இருக்குதோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும் பேஜ் ஆர்பிஎம்மா சிபிசியா. இப்போ பேஜ் ஆர்பிஎம் ஒரு ஆடு கிளிக்கு நமக்கு $8.72 வந்து கிடைக்க வேண்டிய இடத்துல சிபிசி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா, அதாவது ஒரு ஆடு கிளிக்கு நமக்கு எவ்வளவு ரெவன்யூ இப்போ ஒதுக்கி வரும்னா 0.13 சென்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் அந்த சிபிசி. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆடு கிளிக்கு 13 சென்ட்ஸ், இப்போ எவ்வளவு இதுக்கு மேல எவ்வளவு நடந்தாலுமே அவ்வளவுதான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது அந்த இம்ப்ரெஷன் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். எவ்வளோ பேர் இப்போ 1070 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த 1070 பேர் வந்து எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதை பொறுத்து தான் இம்ப்ரெஷன் வரும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அவங்க 1 நிமிஷம் இருக்கலாம், 2 நிமிஷம் இருக்கலாம், ஏன் 5 நிமிஷம் இருக்கலாம், 1 hour கூட இருக்கலாம். அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னு ஒரு பொறுத்து தான் அந்த இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கவுண்ட் பண்ணி கேட்கும். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வரப்போகிற நாட்களில் என்னுடைய புது சைட்டை வச்சு உங்களுக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன். 10 பேர் வந்தால் கூட அதுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்ததா இந்த பேஜ் சிடிஆர் மெயின் ஏரியா இதுதான் நண்பா. இப்போ சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 6.47% இருக்குது. இது வந்து என்னோட சைட்டுக்கு வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ஒரு ரீசனா, எப்பவுமே சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணணும். அதுதான் நம்ம சைட்டுக்கு வந்து எப்பவுமே சேஃப். ரீசன் என்னன்னா ஆட் லிமிட் கொடுக்க மாட்டாங்க, ஆட்சன்ஸ் டிசபிள் ஆகிறது, இந்தமாரி மல்டிபிள் இஷ்யூஸ் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து வராது. ஓகேங்களா ப்ரோ? இந்த 10க்குள்ளே இந்த சிடிஆர் எப்படி ப்ரோ மெயின்டைனிங் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு நண்பா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நான் சொல்லலை, கூகுள் வந்து அஃபிஷியலாக என்ன சொல்ல வராங்கன்னா 250 பேருக்கு வந்து 2 ஆடு கிளிக் நடக்கலாம். அப்படி நடந்ததுன்னா 0.08% வந்து சிடிஆர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூகுள் பிரைவேசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சம் பேஜஸ் வரும் கூகுளில் இருந்து. ஓகேங்களா? சரி, அப்போது 250 பேருக்கு 2 ஆடு கிளிக் நடந்தால் 0.08% சிடிஆர் மெயின்டைன் ஆகணும். அப்போ 1000க்கே 10 கிளிக் தான், அந்த கணக்கு தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா கூட 1500க்கு தான் 10 கிளிக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 250 பேருக்கு 2 ஆடு கிளிக்னா அப்போ அந்த கணக்கு வச்சுக்க வேண்டியதான். ஆனால் பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் சொல்கிறேன், 100க்கு 10 ஆடு கிளிக் நடக்கலாம், 1000க்கு 100 ஆடு கிளிக் நடக்கலாம். 1000க்கு 100 ஆடு கிளிக் நடந்ததுன்னா சிடிஆர் வந்து 15க்கு மேலே போயிடும். ஓகேங்களா? ஆவரேஜ் சொல்கிறேன், 1000 பேருக்கு வராங்கன்னா இப்போ 69லேருந்து 70 இவ்வளோ நடக்குதுன்னும் போது டீசெண்டாக உங்களுக்கு சிடிஆர் வந்து 6 7 அதிக வச்சு 8 அதிக மாதிரிலாம் போகாது. 1200 பேர் 300 பேர் உங்கள் சைட்டுக்கு வராங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு 100 ஆடு கிளிக் நடந்தால் தப்பு கிடையாது. ஓகேங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சொல்கிறேன், 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள் சிடிஆர், அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி டாபிக் எல்லாத்தையும் நான் உள்ள கவர் அப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் கேளுங்க, கம்பல்சரி உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். சரிங்களா? எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தென் நம்ம இது போல எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடுறவங்களுக்கு நம்மளோட சேனல் வந்து 1 டைம் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டோம், பிடிக்கலையா ஒரு 2-3 வீடியோ பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு கூட இந்த வீடியோ பார்த்து புரியல அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? எனிவே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.